சித்தர்கள் வாழ்கின்ற மலை, அரிய வகை மூலிகைகளை கொண்ட மலை, மருத்துவ குணங்கள் கொண்ட 64 சுனைகளை கொண்ட மலை, அகத்தியருக்கு முருகன் தமிழை உபதேசிச்ச மலை, உலகத்திலேயே முதன்முறையா சித்தர்களால மண்டை ஒட்டு அறுவை சிகிச்சை நிகழ்ந்த மலை. இந்த மலையுடைய சிறப்புகளை பத்தி தான் இந்த தொகுப்புல பார்க்க போறோம். தென்காசி மாவட்டம் கடையம் சாலையில மாதாபுரத்துல இருந்து 2 கிலோமீட்டர் உள்ள போனோம்னா பொதிகை மலை அடிவாரத்துல யானை படுத்திருக்கிற மாதிரியான ஒரு உருவத்துல ஒரு பிரம்மாண்ட மலை இருக்கு. அதுதான் தோரண மலை. இது யானை தோற்றத்துல இருக்கிறதுனால வாரண மலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலையுடைய அடிவாரத்துல வல்லப விநாயகர் கோயில் இருக்கு. அதுக்கு எதிரில தென்புறத்துல இயற்கையா அமைஞ்சிருக்கக்கூடிய 2 சுனைகள் இருக்கு. இந்த சுனைகளுடைய கரைகள்ல சித்தர்கள் வழிபட்ட சப்த கன்னிகளுடைய ஆலயம் இருக்கு. அதே போல அடிவாரத்துல சிவன், கிருஷ்ணன், லட்சுமி, சரஸ்வதி இந்த மாதிரியான தெய்வங்களுடைய சிலைகள் இருக்கு. அங்க அரச மரத்தடியில நாகர் சிலை இருக்கு. இத சுத்திட்டு மலை ஏற ஆரம்பிக்கலாம். மலை ஏறும் போதே ஒரு சின்ன குன்று வடிவத்துல பாலமுருகனுடைய சிலை இருக்கும். அதை கடந்து சில படிகள் ஏறினோம்னா முதல்ல ஒரு மண்டபம் வரும். அதுதான் அருணகிரிநாதர் மண்டபம். இந்த மாதிரி மொத்தமா இந்த மலையில 6 மண்டபங்கள் இருக்கு. இங்க பக்தர்கள் இளைப்பாறதுக்காக இதை கட்டியிருக்காங்க. அருணகிரிநாதர் மண்டபம், நக்கீரர் மண்டபம், தேரையர் மண்டபம், அகத்தியர் மண்டபம், பாலன் தேவராயன் மண்டபம், ஔவையார் மண்டபம்னு 6 மண்டபங்கள் இருக்கு. இந்த மலை ஏறும் போது பாதை முழுக்க அரிய வகை மூலிகைகள் இருக்கான். இதை நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. 5வது மண்டபத்தை நம்ம கடந்து போகும்போது அங்க ஒரு அழகிய தீர்த்தம் இருக்கு. இந்த தீர்த்தம் பாத்தீங்கன்னா வறுமையை நீக்கி செல்வத்தை தரும் லட்சுமி தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அழகிய தீர்த்தத்தை கடந்து படிகள் ஏறி போனோம்னா 6வது மண்டபம் வரும். அதுதான் ஔவையார் மண்டபம். இங்க இருந்து சில படிகள் ஏறினோம்னா இறுதியில குன்றுல குடியிருக்கக்கூடிய குமரனுடைய குகை இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு மலை ஏறி வந்ததுக்கு அப்புறமா முருகனுடைய அந்த அழகிய முகத்தை பார்த்த உடனே நம்மளுடைய அந்த கஷ்டம் எல்லாமே நம்ம மனசு விட்டு நீங்கிடும். இந்த குமரன் குகைக்கு மேல சுனை ஒண்ணு இருக்கு. இது வற்றாத சுனை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுனையில மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கான். சுத்து வட்டாரத்துல இருந்து இங்க இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருந்து தீர்த்தம் எடுத்துதான் முருகனுக்கு அபிஷேகம் செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுனையோட பக்கவாட்டுல பத்திரகாளி அம்மன் கோயில் இருக்கு. இங்க இந்த அம்மனை வழிபட்டுட்டு மறுபடியும் முருகனை நோக்கி போகும்போது அங்க முருகனுடைய பாத தரிசனத்தை நம்மளால பார்க்க முடியுமா. இது மட்டும் இந்த மலையுடைய சிறப்புகள் கிடையாதுன்னு எக்கச்சக்கமான சிறப்புகள் இருக்கு. இந்த மலையில நிறைய சித்தர்கள் வாழ்ந்ததா சொல்றாங்க. அதே போல இந்த மலையில அகத்தியருக்கு முருகன் தமிழை உபதேசம் செஞ்சதாகவும் சொல்லப்படுது. சித்தர்கள் வாழ்கின்ற இந்த மலையில அகத்தியர் பாத்தீங்கன்னா சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தை நடத்தியிருக்காரு அப்படின்ற ஆதாரங்களும் இருக்கா. 12 ஆண்டுகள், 18 ஆண்டுகள், 30 ஆண்டுகள்னு பயிற்சிகளை அவர் வழங்கியிருக்காரா. இதுக்கான ஆதாரங்கள் பார்த்தோம்னா இது பத்தின குறிப்புகள் எல்லாமே அகத்திய வைத்திய பஞ்சாட்சர வேதாந்த நூல்கள்ல இருக்கு. இதே போல இன்னும் நிறைய நூல்கள்ல இருக்கு. இந்த மலையில பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் மிக்க 64 சுனைகள் இருக்கா. தேரையருடைய சமாதி இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சபூத சமநிலையில இந்த மலை இருக்கா. அதனால இங்க அரிய வகை மூலிகைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட இந்த மலையுடைய சிறப்புகளை பத்தி எடுத்து சொல்றதுக்காக ஒருத்தர் ரொம்பவே போராடி இருந்திருக்காரு. தலைமை ஆசிரியரா இருந்த ஆதிநாராயணன் அப்படின்றவரு இது சம்பந்தமான புகழ பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பரப்பியிருந்திருக்காரு. தியேட்டர்ல, விளம்பரங்கள்ல, சுவர்ல விளம்பரங்கள் மூலமா நிறைய புகழ பரப்பியிருந்திருக்காரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரு செஞ்ச இந்த சேவையை அவருடைய மகன் தொடர்ச்சியா செஞ்சுட்டு வராரு. கோயிலுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சுட்டு வராங்க. அதே போல இங்க நூலகங்கள் அமைச்சு மாணவர்கள் படிக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்காங்க.